ஹலோ ஹாய், நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. இப்போ ஒரு என்ன விஷயம்னு சொன்னாக்கா, இப்போ இங்கே உள்ள இந்த யூகே உடைய பிரித்தானியான்றாங்க, சில பேர் யூகேன்றாங்க, லண்டன். ஓகே, லண்டன். இங்கே இப்போ நடைமுறை விஷயங்கள் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த கவர்மெண்ட் மாறிச்சுல, முதல்ல இருந்த கவர்மெண்ட் ரிஷி சுனக் அப்படிங்கிற ஒரு இந்தியாவுடைய வம்சாவளி அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ எலெக்ஷன்ல இந்த லேபர் பார்ட்டின்னு சொல்லிட்டு இங்க உள்ள இந்த யூகே உடைய வம்சாவளி தான் அவங்க அப்படின்னு சொல்றதை விட அது பர்டிகுலரா அவர் யூதர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னாக்கா, அப்போ ரிஷி சுனக் இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னாக்கா, சரி இப்போ ஏதோ ஒரு மாற்றங்கள்லாம் வரும், கொஞ்சம் ரிஷி சுனக் அதாவது அவர் இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் இந்த விசா சம்பந்தப்பட்டது, ஒரு வெளிநாட்டில இருந்து இப்போ வேலைக்காக அப்ளை பண்ணவங்களுடைய இந்த விசாலாம் ரொம்ப பெண்டிங்கில் இருந்தது. இங்கே உள்ளவங்க ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, அதுவே இந்த விசாவுக்காக வெயிட்டிங்ல ரொம்ப ரொம்ப நாளாக இருந்தது. ஆனா இப்போ சரி, இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ லேபர் பார்ட்டி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர், இப்போ என்ன மாதிரி ஆளுங்க புரியாதவங்க, அது வந்தா கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ என்ன சட்டம் போட்டுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்தாங்கல்ல இப்போ இந்த இதுல அதாவது ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த யூபரு, அப்புறமா இந்த இதுல சாப்பாடு இதெல்லாம் ஆர்டர் பண்ணா கொண்டு போறாங்க. இதுல எல்லாம் ஜாஸ்தியா இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, பங்களாதேஷ்ல உள்ளவங்க, அப்புறமா பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் இல்லீகலா தான் ரொம்ப நாளா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. இப்ப நான் இப்போ ஒரு சில இப்போ ப்ரேயர் விஷயமா போகும்போது அங்க சில ரெகுலரா போறாங்கல்ல, அப்போ அதுல தொடர்பு உள்ள ஆளுங்க அதை பத்தி கொஞ்சம் ஒரி பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அது பிரச்சனைகள் இருக்குது, அது இல்லீகலா என்னன்னு தெரியல, பட் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள இப்போ பிரசிடண்டா இருக்கு, இப்போ வந்திருக்காருல லேபர் பார்ட்டியுடைய மினிஸ்டர், அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா, இந்த வெளி ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட இங்க வம்சாவளி இருக்கிறாங்கல்ல, இந்த ஆங்கிலேண்டு இங்கிலீஷ்காரங்க, அவங்கள நான் இது பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு சலுகை நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். வெளிநாட்டுல இருந்து நம்ம இதெல்லாம் ஆளுங்களை எடுக்கிறத விட இவங்கள நான் ஒரு என்கரேஜ் பண்ணி இவங்களுக்காக நிறைய செலவு பண்ணி அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ண போறேன். மீதி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாப்ல. அது மாதிரி இப்போ லேட்டஸ்டா இப்போ நீங்களும் அந்த மீடியாக்கள்ல பார்த்துருப்பீங்க 60,000 பேருக்கு ஏதோ ஒரு ஸ்டார்டிங்ல 60,000 பேரை இப்போ டார்கெட் வச்சிருக்காங்க போல, அங்க வெளியேற்றுறதுக்கா இல்லை எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை எனக்கு சொல்லணும்னு ஒரு இது இருந்தது, அது சொல்லிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.